எங்கள் ஆறுயிர் நண்பன் வெற்றி இறப்பு வந்து நான் எப்படியாவது உயிரோடு வந்துடுவாருன்னு ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தேன். அவங்க குடும்பம் மாதிரி நான் ரொம்ப நம்பிக்கையாக இருந்தேன். எனக்கு நீ நேற்று 4 மணிக்கு கேட்டதுலேருந்தே மனசு சரியில்லை. அவர் எப்போ வருவார் நேராக பார்ப்போம் அப்படின்னு. நாங்கள் 2 பேரும் ஒரு அற்புதமான படைப்பு, அடுத்த படைப்புக்காக காத்திருந்தோம். அவர் இல்லாது குடும்பத்துக்கு இந்த வருத்தத்தை தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாடு பத்திரிகை சங்கத்தின் சார்பில் மனிதநேய அறக்கட்டளைக்கு குறிப்பிட்ட ஒரு மனிதநேயருக்கு இயற்கையை விரும்பக்கூடிய இவருக்கு ஒரு இயற்கையை அவர் எடுத்துட்டு சென்றது தான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அந்த இயற்கைக்கு எப்படி மனசு வந்துச்சுன்னு தெரியல. ஸோ இந்த துயரத்துக்கு எங்களுடைய தமிழ்நாடு பத்திரிகை சங்கத்தில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சு. இந்திய வரலாற்றில் எந்த ஒரு தனி மனிதனும் செய்ய முடியாத ஒரு மாபெரும் சாதனையை செய்திருப்பவர் நம்முடைய மரியாதைக்குரிய சைதை சார் துரைசாமி அவர்கள். அவருடைய மகன் அவருடைய வழியில் முழுமையாக அவருக்கு துணையாகவும் உதவியாகவும் இருந்து பல்வேறு பணிகளை செய்தார். அடக்கமாக அவர் நினைத்ததை நிறைவேற்றுகின்ற ஒரு தந்தைக்கேற்ற மகனாக அவர் பணியாற்றினார். அவர் ஒவ்வொரு முயற்சியும் இந்த சமுதாயத்தின் அடித்தட்டில் இருக்கின்ற மக்கள் வாழ்க்கை இழந்து வளம் இழந்து எதிர்காலத்தை இழந்து இருக்கின்ற சாதாரண சமுதாயத்தில் சாதாரண நிலையில் இருக்கின்ற ஏழை எளிய மக்களை எல்லாம் IAS IPS அதிகாரிகளாக உருவாக்கி ஒரு தனி மனிதனை சாதனையை செய்தவர். புரட்சி தலைவர் MGR இந்த நாட்டில் இருக்கின்ற அடித்தட்டு மக்களை சத்துணவு தந்து படிக்க வைத்தார். ஆனால் அப்படி படிக்க வைத்தவர்களை IAS அதிகாரிகளாக இந்தியாவெங்கும் உருவாக்கி இன்றைக்கு தமிழ்நாட்டிலிருந்து அதிகமான IAS IPS அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு நம்முடைய சைதையார் அவர்கள் எடுத்த முயற்சியும் அதற்கு உதவியாக நம்முடைய வெற்றி துரைசாமி அவர்கள் ஆற்றிய பணியும் கணக்கில் அடங்காது. இதுவரை யாரும் செய்ததில்லை. இனியும் இப்படி ஒரு செயலை செய்ய முடியுமா என்றால் நிச்சயம் முடியாது. அந்த அளவுக்கு இன்றைக்கு ஒரு சிறந்த அதிகாரிகளை உருவாக்குகின்ற ஏழை சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்ட விடுபட்ட மக்களிலிருந்து IAS IPS அதிகாரிகளை எந்தவித செலவும் இல்லாமல் உணவு தந்து உடை தந்து பயிற்சி தந்து பக்குவப்படுத்தி அவர்களை IAS ஆபீசராக இன்றைக்கு பல்வேறு இடங்களில் பணியாற்றுகிறார் என்றால் அதற்கு அவருடைய உழைப்பும் தன்னுடைய சொந்த பணத்தில் தான் உடைத்து பெற்ற பணத்திலிருந்து பல்வேறு நிலைகளில் பல்வேறு ஏழை எளிய சமுதாயத்தில் இருப்பவர்களை உருவாக்கினார். அப்படிப்பட்டவரை இன்றைக்கு ஒரு இயற்கை ஒரு பேரிடர் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு இன்றைக்கு ஒரு பாதிப்பை அவர் சந்தித்திருக்கிறார். அவர் பல்வேறு ஏழை எளிய மக்களுக்கு துணையாக இருந்தார். அவருக்கு துணையாக இன்றைக்கு தமிழகமே இருக்கிறது என்பதை காட்டுகின்ற வகையில் இன்றைக்கு பல்வேறு கட்சி தலைவர்கள் அமைச்சர்கள் என்று அரசியலை மறந்து கட்சிகளை மறந்து ஜாதி மதம் இனம் என்று எந்த பாகுபாடும் இல்லாமல் இன்றைக்கு அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். கட்டுக்கடங்காத கூட்டம் இன்றைக்கு அவர்களுடைய நன்றி கடனை செலுத்துகின்ற வகையில் இன்றைக்கு பல்வேறு அதிகாரிகளாக பணியாற்றுகின்றவர்கள் எல்லாம் இங்கே வருகை தந்து இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு சமூக சேவை, பொதுமக்களுக்காக அடித்தட்டு மக்களுக்காக உழைக்கின்ற ஒரு மனிதனுக்கு காட்டுகின்ற நன்றி கடனாக இன்றைக்கு தமிழ் சமுதாயமே திரண்டு வந்து அஞ்சலி செலுத்துகிறது. அப்படிப்பட்ட அஞ்சலியோடு இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய அஞ்சலியை செலுத்தி வணங்குகிறது. அவருடைய புகழ் நீடு நிலைக்கின்ற வகையில் இன்றைக்கு இந்த சமுதாயம் அவர்களை வாழ்த்தும் வணங்கும். அவருடைய இன்றைக்கு சொல்லனா துயரில் இருக்கின்ற மரியாதைக்குரிய சைதை சார் துரைசாமி அவர்களுடைய துக்கத்தை சோகத்தை இழப்பை நாம் எல்லோரும் பகிர்ந்து கொள்கிறோம். அதோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பகிர்ந்து கொள்கிறது.